வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ். நம்ம இது வரைக்கும் அல்காரிதம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன பார்த்துருக்கோம், ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். ஸோ விண்டோஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தோம். அப்புறம் நம்பர் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். அப்புறம் அல்காரிதம் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி எழுதணும், அப்புறம் ஐட்ரேஷன் ரிகர்ஷன், இதெல்லாம் எல்லாமே ஒன் பை ஒன் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. ஸோ ஐட்ரேஷன் ரிகர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கதை தான் இருக்கும், ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸ் கதை தான் இருக்கும். நிறைய சுண்டல் கதை தான் சொல்லியிருப்பேன். ஸோ சுண்டல் தண்டது மட்டும் ஞாபகம் இல்லாமல் அந்த இதுவும் படிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான கான்செப்டில் இருக்கோம், முக்கியமான இம்பார்ட்டன்ட். இப்போ தான் நம்ம என்ன சொல்லணும்னா என்னென்னா, இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பே நம்ம எடுத்து வைக்கிறோம் புக்கில். அதாவது இன்ட்ரடக்ஷன் டு C++. இப்போ தான் நம்ம C++க்குள்ளே என்ட்ரே ஆகிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். C++ ஏதோ புக்கில் பார்த்தோம் படித்தோம் அப்படின்னு இருக்காதீங்க. இதை லைஃப் லாங் உங்களுக்கு கூடவே வரும். C++ இஸ் a பேசிக் ஃபார் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் எடுத்தாலும் C++ நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஷைன் பண்ண முடியும். ஓகேவா, எங்கே போனாலும் சரி. ஈவன் நீங்கள் நாளைக்கு ஒரு ஜாப் போகிறீங்க, ஒரு IT ஃபீல்டு ஜாப் போகிறீங்க அப்படின்னாலும் C++ஓட பேசிக் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த ப்ரோக்ராம்ஸ் ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஏதோ C++ புக்கில் இருக்குது, பார்த்துக்குறோம், படிக்கிறோம், 11th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு போச்சு, அதை டீ போட்டு போயிடணும் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. நீ காலேஜ் போனாலும் C++ங்கிறது கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் வரும். ஸோ அதுக்காக நீங்கள் பேசிக்காக அதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியல அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இது ஒமிட் பண்ணாதீங்க. C++ எந்த காரணத்தை கொண்டும் ஒமிட் பண்ணாதீங்க. லைஃப் லாங் உங்களுக்கு கூட வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பேசிக் லாங்குவேஜ். பேசிக்கே இதுதான், எல்லாத்தோடைய ப்ரோக்ராமிங்க்கும் C++ தான் அடித்தரும். ஓகேவா, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கேன்னு காமெடி, அது மாதிரி பேஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா C++ தான். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே பேஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா C++ தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ C++ அவாய்ட் பண்ணாமல் படிங்க. புரியலாம் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ மட்டும் இல்லை, +2 போனால் பைத்தான் வரும். பைத்தான்லேயும் உங்களுக்கு C++ இது பண்ணி வரும், பேஸ் பண்ணி தான் வரும். காலேஜ் போனாலும் C++ இருக்குது. ஜாவா படித்தாலும் C++ தான் பேசிக்காக வரும். ஸோ எந்த ஒரு இது எடுத்தாலும் C++ஓட பேசிக் இல்லாமல் நீங்கள் இன்னுமே பண்ண முடியாது. ஓகேவா. ஓகே, C++ பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு C அப்படிங்கிறதான் ஆரம்பித்தாங்க. C++ங்கிறது முன்னாடி C அப்படிங்கிற ப்ரோக்ராம் தான் ஆரம்பித்தாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா தான் C++. ஸோ வாட் இஸ் C++? அந்த ++ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ++ இன்க்ரிமெண்ட். இப்போது நீங்கள் ஒரு கிரேட் இருக்கீங்க, இப்போ 10th முடிச்சிட்டிங்க, 10th பாஸ் ஆகி 11th கிரேட் வந்துட்டீங்க, அப்போது +1 வருங்க இல்லையா. அதை தான் சிம்பிளாக ++ அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிறது பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக்கான லாங்குவேஜ். அதுலேருந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகி வரதான் C++. ஓகேங்களா. ஸோ இதை இது டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் ஸ்டோர்ஸ்டப். இவர் ஒரு மேத்தமெட்டிக்ஷியன், ஒரு மிகப்பெரிய மேத்தமெட்டிக்ஷியன். இவர் C++ ப்ரோக்ராமை டிசைன் பண்ணி உருவாக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இது எங்கே உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா AT&T பெல் லேபார்ட்ரி. AT&T பெல் லேபார்ட்ரிங்கிற இதில் இதை ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க. ஓகேவா. சரி, இவர் உருவாக்கிட்டாரு. இது யார் நல்ல பிரபலமாக்குனது, அதாவது உருவாக்குறது ஒருத்து, அது யார் மேலே கொண்டு வந்தது. இப்போ ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அந்த ப்ராடக்ட் அப்படியே நீங்களே வச்சுருந்தா வியாபாரம் நடக்குமா? நடக்காது. என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணணும் வரும். அப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒரு ஆள் வேணும் இல்லையா. ஸோ டிசைன் பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாரு, C++ கண்டுபிடிச்சாரு. அதை காயின் பண்ணது யார், அதை வெளியே கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிக் மேக்சிட்டி. ஓகே, ரிக் மேக்சிட்டி இவர் தான் அதை வெளியே கொண்டு வந்தார். ஓகேவா. ஸோ இந்த C++ பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹைலி போர்ட்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். C++ இஸ் அ ஹைலி போர்ட்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக ஸ்டெப்ஸ்ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வரது எல்லாமே ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ண முடியும். இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காது. இது கம்பைல் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா. C++ இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது 1 மார்க்கில் கேட்குற கேள்வி. C++ இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன, ஊப்ஸ் கான்செப்ட். ஊப்ஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு பின்னாடி வர லெசன்ஸில் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். C++ allow exception handling, inheritance, function overloading. allows inheritance. இன்ஹெரிட்டன்ஸ்னால் அதை பற்றியும் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பார்ப்போம்.
அப்புறம் C++ is a powerful, efficient, fast language. It finds wide range of application, GUI and 3D graphics. இதெல்லாம் வந்து நம்ம C++ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, C++ ஓட பேசிக் இதுதான். இப்போது C++ என்னென்ன இருக்குது, C++ ப்ரோக்ராமிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் செட். என்னென்ன கேரக்டர் இதுக்குள்ளே என்டர் பண்ண முடியும். இப்போது உங்கள் மொபைல் இருக்குது, மொபைலில் வந்து சம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 8 to 60 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கணும், இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆகக்கூடாது சொல்லி சம் இதெல்லாம் வரும். அது என்ன கேரக்டர் செட்னா என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். Character set is a set of characters which is used to write C++ program. Character represent any alphabet number or any other verbal symbols, these special character symbols mostly available in keyboard. C++ accept the following characters. ஒன்றும் இல்லைங்க, கேரக்டர் செட்டிங்கிறது என்னென்னா உங்கள் கீபோர்டில் இருக்கிறதே தான். ஆல்ஃபபெட்டிக் நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ப்ளஸ் மைனஸ் சிம்பிள், கம்மா, இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபுல்லாக கேரக்டர் செட்ஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A to Z, small a to small z, இது ஒரு டைப் ஆஃப் கேரக்டர் செட். caps A to caps Z is a kind of character set. hyphen, plus minus symbol, hyphen, underscore, இதெல்லாம் வந்து இட்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஒயிட் ஸ்பேஸ், அதாவது அந்த ஸ்பேஸ் சொல்கிறீங்க இல்லையா, அது ஒரு ஸ்பேஸ், அது ஒயிட் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. ஒயிட் ஸ்பேஸ், blank ஸ்பேஸ், ஹரிசாண்டல் tab, கேரேஜ் ரிட்டர்ன், இதெல்லாம் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் கேரக்டர் செட்ஸ். அதர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ASCII characters of data. It actually 256 ASCII characters of data. ஓகேவா. லெக்சிக்கல் யூனிட்ஸ். டோக்கன்னா என்ன, இந்த ஹாஸ்பிட்டல் தருவாங்க டோக்கனா, அது மாதிரி கிடையாது. இது டோக்கன்ஸ்ங்கிறது இதில் வந்து சம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. டோக்கன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேங்களா. C++ statements are considered by many small elements such as commands, variables, constants and more symbols called operators and punctuators. These are individual called as lexical unit or tokens. டோக்கனில் பார்த்தீங்கன்னா கீவேர்ட், லிட்ரல்ஸ், பஞ்சுவேட்டர்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து டோக்கனில் இருக்கும். டோக்கனுங்கிறது என்னென்னா இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் லெக்சிக்கல் எலிமெண்ட்ஸ் ஆர் லெக்சிக்கல் யூனிட்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் சொல்லுவாங்க. So small individual unit in a program is known as token. Small அந்த டப்பாவில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சின்ன டப்பாவில், அது வந்து கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்குற கேள்வி. ஸ்மால் இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம் யூனிட் ஆஃப் இஸ் known as token. நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ்னால் என்ன. இப்போது உங்கள் மொபைல் இருக்குது, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கீங்க, மொபைலில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணுறீங்க, அதாச்சும் சர்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் டைப் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வருது பார்த்தீங்க இல்லையா, ஸோ அதுதான் கீவேர்ட். ஓகே, அது மாதிரி C++ சம் கீவேர்ட்ஸ் இருக்குது. INT, FLOT, ஃப்ளோட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு, அந்த ஃப்ளோட்டு, நிறைய கீவேர்ட்ஸ், அதாவது இன்லைன், இஃப், எக்ஸ்டென்ஷன், க்ளோஸு, கேரக்டரு, இது மாதிரி ரிட்டன், பிரிண்ட்டு, இது மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த பாக்ஸில் பாருங்கள், பாக்ஸில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிமா நம்ம என்ன பண்ண முடியும், C++ ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ண முடியும். இந்த கீவேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, வேரியபிளாக டிக்ளேர் பண்ண முடியாது, டேட்டா டைப்பாக கொடுக்க முடியாது. ஸோ டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டிஜர், ஃப்ளோட்டு நம்ம கொடுக்கணும் இல்லையா. இப்போ ஒரு கேரக்டர், இப்போ வந்து நம்பரில் நம்ம இன்புட் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு இன்டிஜரில் கொடுக்கணும், அது டேட்டா டைப். ஓகேவா. அதே போல் இப்போது அந்த டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப்பில் கொடுக்குற இன்டிஜர் வேரியபிள்ஸ் இல்லையா, வேரியபிள் நேம்னா என்னென்னா, இப்போது இன்ட்டு ஏ அப்படி கொடுக்குறோம். அப்போ இன்ட் ஏனா இன்டிஜர்னால் வந்து ஒன்லி அக்செப்ட் நம்பர்ஸ். ஏங்கிறது அங்கே வேல்யூ கொடுக்க போகிறோம். ஓகே, அப்போ A = 3 இட்ஸ் அக்செப்ட் ஒன்லி நம்பர்ஸ். அப்போ ஏ தான் வரும். ஸோ ஏங்கிறது இட்ஸ் வேரியபிள் நேம். அதே மாதிரி இந்த கீவேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, வேரியபிள் நேமாக தரவும் கூடாது. மீறி கொடுத்தீங்கன்னா உங்களை காரி துப்போம். C++ கம்பைலர் காரி துப்போம். ஓகே, ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Identifiers used to define names given in the different parts of C++ program. It contains a variable, function, arrays, classes, etc. Fundamental building blocks of program. Every language has specified ruling name identifiers. Rule for naming identifiers. The first character of identifier must be alphabet and underscore. Only alphabet, digits, underscore are permitted.
Other special characters not allowed. C papers is case sensitive. Treat upper lower case differently. Reserved words or keywords cannot be used as identifier name. Identifier க்கு வந்து some rules and regulations இருக்கு. இது டாட்டோ இது யூஸ் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி அக்செப்ட் ஆல்ஃபபெட்ஸ், ஓகேவா, டிஜிட்ஸ், அது ஓகேவா. ரிசர்வ் வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஐடென்டிஃபையர்ஸ் என்னென்னாங்க பாருங்க, NUM நம்ம இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இட்ஸ் நம் கம்ம ஆட் அப்படின்னா இது எடுக்க முடியாது, ஏன்னா இட்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதே மாதிரி திஸ்ங்கிறது கீவேர்டு, டு மை ஃபைலுங்கிறது இன்வைட், பிகாஸ் முன்னாடி வந்து என்ன ஆல்ஃபபெட் வரக்கூடாது, சாரி நியூமரிக் வரக்கூடாது, ஆல்ஃபபெட் தான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிட்ரல்ஸ்னால் என்ன, கான்ஸ்டன்ட். அதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து கடைசி சேஞ்ச் ஆகக்கூடாது. வேல்யூ இருக்குது அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த வேல்யூ தான், ப்ரோக்ராம் முடிய வரைக்கும் அந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பை கேள்விப்பட்டிருப்பீங்க, 22/7 பையா ஸ்கொயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, 7 பையா ஸ்கொயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா. அப்போது அந்த பையோட வேல்யூ என்ன வரும், 22/7 டிவைட் பண்ணால் 3.14 வரும். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா என்றைக்குமே மாறாத கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ, எப்போவுமே மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ. ஸோ இது மாதிரி வேல்யூ வந்து என்ன சொல்லலாம், லிட்ரல்ஸ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி லிட்ரல்ஸில் நீங்கள் ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ப்ரோக்ராமருக்கு என்ன ஆக முடியும், மாற்ற முடியாது. இது லிட்ரல்ஸ். இந்த லிட்ரல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. நியூமரிக் கான்ஸ்டன்ட், இன்டிஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட், பூலியன் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா. நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ் as a name indicate numeric value which are used as constant. Numeric constants are further classified. Integer constants are fixed point constant, real constant are floating point constants. Integer constants are fixed point constant பார்த்தீங்கன்னா whole number without any fraction, contains whole number without any fraction. whole number ஒரு whole numberனா 0 to 9 இருக்கு இல்லையா, அது whole number. அதில் எந்த டாட்டோ இல்லை வந்து ஃப்ராக்ஷனோ எதுவும் வந்து வராது. ஏன் அப்படின்னா இட்ஸ் இன்டிஜர் கான்ஸ்டன்ட். ஒன்லி அக்செப்ட் இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னால் ஒன்லி நம்பர்ஸ் 0 to 9 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும். இதில் ஃப்ராக்ஷனோ டாட் அதாவது பாயிண்ட்டை வச்சு வர எதுவும் அக்செப்ட் பண்ணாது. It will be signed or unsigned integer value constant, negative commas, blank space are not allowed. These are three types of integer constants: decimal, octal and hexadecimal. டெசிமல்லையும் தரலாம் 0 to 9, ஹெக்ஸாடெசிமல்லையும் தரலாம், ஆக்டல்லையும் நம்ம கொடுக்க முடியும் 0 to 7, ஆக்டல்லையும் கொடுக்க முடியும், ஹெக்ஸாடெசிமல்லையும் நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரியல் கான்ஸ்டன்ட் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். ரியல் கான்ஸ்டன்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பாயிண்ட் வச்சு நம்ம பண்ண முடியும். இப்போ இன்டிஜர் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்களா, அதை பாயிண்ட் வைக்க முடியாது. இங்கே வந்து பாயிண்ட், அதாவது சம் எக்ஸாம்பிள் இப்போ 10.01 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக நம்ம தருவோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா தான் அந்த வேல்யூக்கு அப்புறம் டாட் வர எல்லா வேல்யூயும் அக்செப்ட் பண்ணிக்கும். இதே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆஃப் ரியல் கான்ஸ்டன்ட் இஸ் சைன் அன்சைன் சீக்வன்ஸ் ஆஃப் digital including decimal points between digits. Okay, exponent from the real constant consists of two parts. It's magnetiza and exponent. Magnetiza must be either an integer or real constant. Magnetiza followed by letters e or small e. Exponent should be followed by integer. Boolean literals are used to represent one of the Boolean value, true or false. Boolean literals அப்படினு பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரூவாக இருக்கணும் இல்லை ஃபால்ஸாக இருக்கணும், அந்த Boolean value. கேரக்டர் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இட் அக்செப்ட் ஒன்ல கேரக்டர்ஸ் இன் சி பேப்பர்ஸ், அந்த இது பற்றி வரும். அதாவது ஏ டாலர் சிம்பிள் இது மாதிரிலாம் வருது இல்லையா, வித்தின் கோட்ஸ் டபுள் கோட்ஸில் வருது, இட்ஸ் எ கேரக்டர் சிம்பிள். எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆர் நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ். சி பேப்பர்ஸ் ஆல் த நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் ரெப்ரசன்ட் கேரக்டர் கான்ஸ்டன்ட். நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் ஆர் கால்ட் நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ். ஓகே, escape sequence is represented by black slash followed by one or two characters. பேக் ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் பாருங்கள் 9.2 டேபிள் 9.2 புக்கில் பேஜ் நம்பர் 119ல் டேபிள் 9.2 பாருங்கள் எத்தனை அந்த கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், இதனால் பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ, ஹேவ் எ குட் டே.